பட் எலான் மஸ்கே இப்ப அதுக்கு வந்து எதிர்க்கிறார். பிஜேபி யாருக்கு பிடிக்குது பிடிக்கல அது ரெண்டாவது. பிரதமர் உங்க பிரதமர் நம்ம பிரதமர் இப்போதைக்கு மோடி தான். ஏத்துக்கிறீங்களா இல்லையா? அவருடைய ஆட்சியில தான் இன்னைக்கு உலகம் எங்கிலும் வந்து பேசுகிறார்கள். சோ அப்படி உருவாக்கப்பட்டது அந்த H1B விசா. இப்போ வந்து அதுக்கு தடுப்பதற்கு உண்டான காரணம் $1000 இருந்தது $1,00,000 கிட்டத்தட்ட ரூ. 88,000 இருந்தது. இன்னைக்கு ரூ. 88,00,000 வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னா, அதுல நிறைய சொல்றாங்க. ஒன் டைம் ஃபீஸ்ன்றாங்க. ஒரு சில பேர் பழைய ஆளுங்க வந்து ரெனியூவல் பண்ண வேணான்றாங்க. இன்னும் ஒரு சில பீப்பிள் புதுசா அப்ளை பண்றவங்களுக்கு மட்டும் தான் தேவைன்றாங்க. அதுல இன்னும் நிறைய வரைமுறைகள் தேவைப்படுது. பட் எலான் மஸ்கே இப்ப அதுக்கு வந்து எதிர்க்கிறார். இது பெரிய வாராவே நான் கொண்டு போவேன். என்ன ட்ரம்ப் இஷ்டத்துக்கு நினைச்சிட்டு இருக்காரா? என்னோட கம்பெனில நான் வந்து இந்த அளவு கம்பெனி வளர்ந்ததுக்கு காரணமே இந்தியர்கள் தான். அவங்க இல்லாம நான் எப்படி வந்து அது பெரிய பிரச்சனையா வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அவர்கள் பிளான் பண்றது என்னன்னா, அமெரிக்காவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏன் அமெரிக்காவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? இப்போ இந்தியா என்பது ஒரு பேராளுமையாக வளர்ந்து கொண்டு வருகிறது. அது தவிர்க்க முடியாத உண்மை. பிஜேபி யாருக்கு பிடிக்குது பிடிக்கல அது ரெண்டாவது. உங்க பிரதமர் நம்ம பிரதமர் இப்போதைக்கு மோடி தான். ஏத்துக்கிறீங்களா இல்லையா? அவருடைய ஆட்சியில தான் இன்னைக்கு உலகம் எங்கிலும் வந்து பேசுகிறார்கள். எல்லா நாட்டிலையும் அந்த அளவுக்கு ஒரு ஒரு வலிமை கொண்ட ஒரு 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 மிகப்பெரிய ஒரு பவர் சோர்ஸ்ல இருக்காங்க, பவர் சென்டரா இருக்காங்க. ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் இருக்காங்கன்னா காரணம் என்ன? அந்த அளவுக்கு நாட்டினுடைய பாதுகாப்பை வந்து உறுதி செய்கிறார்கள். அப்ப இந்த பிரிக்ஸ் மாதிரியான விஷயங்களை நம்ம கிரியேட் பண்ணும்போது இந்தியா வந்து ரஷ்யாவோட சேர்ந்து யுஎஸ் மற்றும் நேட்டோ போன்ற அமைப்புகளை கடந்த நிலையில வந்து ஒரு தனி பொருளாதாரத்தை வணிகத்தை உருவாக்க முடியும்ல. கிட்டத்தட்ட உருவாக்கிட்டாங்க. இப்ப அதை நோக்கி தான் வந்து போய்கிட்டு இருக்கு. அப்ப இவங்களுக்கு உடனே வந்து பயத்தை காட்ட வேண்டும். பழைய இந்தியா நினைச்சிட்டு 50% சாங்ஷன் போடுறது, 75% சாங்ஷன் போடுறது, சைனா மாதிரியான கண்ட்ரிக்கு 100% வந்து போடுறது, 100% மேல போடுறது. அவங்க நம்ம ஆளுங்க இதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. ஈஸியா வணிகம் பண்ணிட்டு இருக்காங்க. சிறப்பா தானே போயிட்டு இருக்கு.